உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன இதெல்லாம்? தம்பி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்பவே பஞ்சாயத்தை கூட்டலாம். யாரு தப்பா புரிஞ்சிருக்காங்கன்னு அங்க வச்சு பேசிக்கலாம். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. மாறா கையிடு முதல்ல. டால் என்ன வேலை பாக்குறான் தெரியுமா? கையிடு. ஏய் மாறா, இது கையிடுறா. கொஞ்சம் கூட மரியாதை நடந்துக்க மாட்டியா? இல்லத்த, இந்த ஆள் வீராவை சைட் அடிக்கிறான். வீராவெல்லாம் அவர் சைட் அடிக்கலடா. ஃபாலோ பண்ணிட்டு வந்தா நான் பார்த்தேன். நான் சொல்றேன்ல, அவர் வீராவை ஃபாலோ பண்ணல. வீராவை சைட் அடிக்கலன்னா அப்போ ஓ ஓ ஓ ஓ ட்ராக் இப்படி போகுதா? அப்ப இவர்தான் அந்த மைக் செட் முருகனா? ஓ, இதுதான் அந்த 96 பியார் கதையா? அதுக்கு தான் ஓப்பனிங் சாங் போட்டிருக்காப்ல. என்ன எனக்கு புரியல. அது ஒரு பியார் கதை. என்ன பியார்? அத்தை இருக்குல்ல, அது சின்ன வயசுல லவ் பண்ணிட்டு இருந்துச்சு. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிச்சாங்க. அதுக்கு நடுவில் எங்க அம்மா இறந்துருச்சு. அதுக்கப்புறம் அத்தை எங்களை பார்த்துக்கணும்னு சொல்லி காதலை தியாகம் பண்ணிட்டு எங்களோட வந்துருச்சு. அதுவும் கல்யாணம் பண்ணிக்கல. சரி, இந்த ஆளாவது கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட வாழ்வாருன்னு பார்த்தா இன்னைக்கு தான் தெரியுது இந்த ஆளும் கல்யாணம் பண்ணாம பேச்சுலரா சுத்திட்டு இருக்காருன்னு. வயசுல மூத்தவர அந்தாள் இந்த ஆள்லாம் சொல்லாத. கடுப்பாவதுடி. இவர் லவ் ஃபெயிலியர்ல சுத்திட்டு இருந்தா உலகத்துல இருக்கிற எல்லாரும் லவ் ஃபெயிலியர்ல இருப்பாங்களா என்ன? சும்மா சோகப்பாட்டா போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. காலையில ஒரு லவ் சிச்சுவேஷன்ல ஒரு சாங் போட்டார் பார்த்தல. அவங்க கஷ்டம் அவங்க அவங்களுக்கு. உனக்கு எங்க அடுத்தவங்க கஷ்டத்தை பத்தி தெரிய போகுது? யாரு? எனக்கு? சரி, ஆமா, உங்களுக்கு ரொம்ப தெரியுமே. மல்லியம்மா பாவம் இல்ல. நீ என்ன லவ் பெருசா மதிக்கிற மாதிரி ஓவரா ஃபீல் பண்ற? சும்மா போவிய. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. போங்க இங்க இருந்து. இத மட்டும் வாங்கிக்கோங்க. வேணாம், என் பின்னாடி வராதீங்க ப்ளீஸ். வலி வலி. நில்லு. யோ, யாரியா நீ? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அப்போல இருந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருக்க. அது என் அத்தைய சைட் அடிக்கிறாரு மச்சான். அத்தை? யோ, உன் வயசு என்ன தெரியுமா? அடிச்சு மாட்டே போடுறேன். தம்பி, என் வயசுக்கு ஏத்த ஒருத்தங்களை தானே நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் என்ன சின்ன பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன்? ஓ, லாஜிக்கு. யோ, அவங்களுக்கு கல்யாணம் ஆகல தம்பி. அவங்களும் பேச்சுலர், நானும் பேச்சுலர். பேச்சுலரா? எஸ், போத் ஆர் பேச்சுலர்ஸ். கல்யாணம் ஆகாத ஒருத்தங்களை கல்யாணம் ஆகாத இன்னொருத்தர் சைட் அடிக்கிறது தப்பில்லைங்களே தம்பி. எங்க லவ் ரொம்ப ஓல்டு லவ், ஆனா கோல்டு லவ் தம்பி. யோ, உனக்கு இவ்வளவு வயசாகி நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா? இவரு இந்த ஊர் இதே முரளி. புரியல. நாங்க ரெண்டு பேரும் சின்சியரா லவ் பண்ணோம். நடுவில் ஒரு பிரச்சனை, அதனால எங்க அத்தை கல்யாணமே பண்ணிக்காம பேச்சுலராகவே இருந்துருச்சு. இவரும் அப்படியே இருந்துக்கிறாரு. சரி, அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ்வ சொல்லிக்கிட்டீங்களா இல்லையா? ஐயோ, அதெல்லாம் நாங்க சொல்லிக்க மாட்டோம். 80sல இதெல்லாம் தெய்வ குத்தமா இருந்திருக்கும். தெய்வீக காதல் அப்படிதானே? ஆமா. ஏங்க, அவங்களும் பேச்சுலரா இருக்காங்க, நீங்களும் பேச்சுலரா இருக்கீங்க. போய் நேரா பேசி லவ்வ சொல்லி ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா? சும்மா இப்படியே இருந்துட்டு இருக்கீங்க. தேவையில்லாம கண்ணாடி வளையல மல்லிகைப்பூ வேற. ஏங்க, கொஞ்சம் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாற வேண்டாமா? வள்ளிய பார்த்தாலே எனக்கு பதட்டமா இருக்கு. காதல்ல பதட்டப்பட்டா கடைசி வரை வேடிக்கை தான் பார்க்கணும். தைரியமா போய் சொல்லுங்க.
ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? பிரச்சனை இல்லாம நினைச்சது நடக்குமா? கான்ஃபிடன்ஸ். இங்க பாருங்க, அவங்களுக்கு உங்க மேல லவ் இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் வராது. அது இருக்கு தம்பி. அப்புறம் எதுக்குங்க வெயிட் பண்றீங்க? போங்கங்க. தம்பி, ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரின்னு சொன்னீங்களே, இந்த முல்லைக்கு பதிலா ரோசா பூ கொடுக்கவா? அதுவும் பழசுதான். பட் இன்னும் அது கிரேஸ் குறையாம ஓடுது. ட்ரை பண்ணுவோம். தேங்க்ஸ் மாப்பிள்ள. உடனே மாப்பிள்ளன்ட்டாரு. எங்க இருந்தியா வரீங்க? கயிறு இழுக்கும் போட்டி மிகவும் கடுமையாக நடைபெறுகிறது. ராமச்சந்திரன் குடும்பமா, ரத்னம் குடும்பமா, இரு குடும்பங்களும் தங்கள் குடும்பத்தை விட்டு கொடுக்க கூடாது என்று களத்தில் கடுமையாக போராடுகின்றனர். அப்படிதான் ராமச்சந்திரா விட்டுறாத. வெளியா? கண்மணி, என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா புடி. ரத்னண்ணா, கயிறை லேசா லூசு விட்டுட்டீன்னா அந்த குடும்பத்துல உள்ள மொத்த பேர் இந்த பக்கம் வந்து வந்துருவாங்க. அண்ணா இருங்க, அண்ணா இருங்க. மாறன் வந்துட்டாருப்பா. இப்ப பாரு, ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. அப்பா, நீங்க பின்னாடி வாங்கப்பா. வாடா. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். நல்லா இழுங்க. வள்ளி மாப்பிள்ளையா கொக்கா? இழுங்க இழுங்க. ராமச்சந்திரன் குடும்பம் ஜெயிச்சுட்டாங்கப்பா. எல்லாரும் கை தட்டுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.